வாங்க இன்றைக்கி ரவா இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு தயிரை நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நல்லா தயிரை அடிச்சுக்கிட்டு அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், குடமிளகாய், தக்காளி, கேரட்டு இதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எல்லாம் நறுக்கி போட்டு மேலே கொத்தமல்லி தழை போட்டுட்டு உப்பு அந்த ரவை இருக்குது, ரவை இருக்குது பார்த்தீங்களா, அரை கப்பு ரவை அதையும் அந்த வெஜிடபிள்ஸோடு அந்த தயிரில் போட்டுட்டு எல்லாம் ஒன்றா கலந்துக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு மிளகுத்தூள் போட்டுட்டு எல்லாம் ஒன்றா கலந்து மேலே கொத்தமல்லி தலையும் போட்டு கலந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு திரும்பி வந்துட்டு ஒரு நம்ம ஆலக்கரண்டின்னு கடுகு தாளித்து கொட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் நல்லா எண்ணெயை விட்டு அதில் 2 கடுகு, ஜீரகம், எள் இதெல்லாம் போட்டு அது நல்லா அந்த படப்படன்னு பொரியுது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே நல்லா நம்ம இட்லி கரண்டி இருக்குங்களா, நல்லா குழி கரண்டி அதெல்லாம் ஒரு கரண்டி அதில் ஊற்றி அப்படியே மேலே லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தட்டை வச்சு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அது வெந்தோடனே மேலே திருப்பி போட்டு நல்லா கலர் மாறி இழைச்சி நல்லாயிருக்கும். அது செஞ்சு எடுத்து பார்த்துட்டு அதுக்கு வந்து கொத்தமல்லி சட்னி இல்லது டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.